இடையூறுகளுக்கிடையேயும் எம் அண்ணாமார்கள் இரவு பகலாக உழைத்து நடத்தி கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றிக் கொண்டிருக்கிற எம் தாய் தமிழ் உறவுகளே, மேடையில் விட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழர் என்ற தேசிய இனமும் அதன் சிக்கல்களும் என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனத்திற்கு இருக்கிற பெரும் சிக்கல், இந்த இனத்திற்கு என்ன சிக்கல் என்பதே இந்த இனத்துக்கு தெரியல. இப்போது காவிரி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டுவேன் என்கிறது கர்நாடக அரசு. அப்படி அணையை கட்ட கோரி போராட்டம் நடக்குது கர்நாடகாவில். அப்படி கர்நாடகாவில் போராட்டம் நடக்கிற போது அது மாநிலம் முழுக்க நடக்கிறது. ஆனால் காவிரி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டக்கூடாது என்று தமிழகத்திலே போராட்டம் நடக்கிறது. எங்கென்று பார்த்தால் தஞ்சை, திருவாரூர், நாகை என்ற 3 மாவட்டங்களில் மட்டும்தான். அப்ப ஒரு தேசிய இனத்தின் பிரச்சனை வெறும் 3 மாவட்ட பிரச்சனையாக குறுகி நிற்கிறது. அதே போல முல்லை பெரியாறு அணையை உடைப்பேன் என்கிறான் மலையாளி. அதற்கு போராட்டம் நடக்கிறது. எங்கு? மதுரை, தேனியில் மட்டும். அது 2 மாவட்ட பிரச்சனையாக மாறிவிட்டது. அதே போல இங்கு மீத்தன் எடுப்பேன் என்கிறான் பன்னாட்டு நிறுவனம். அதற்கு எதிராக போராட்டம் நடக்கிறது. ஆனா எங்கு நடக்கிறது என்றால் வெறும் 2 மாவட்டங்களில் மட்டும்தான். தஞ்சை, திருவாரூர் என்ற 2 மாவட்டங்கள் மட்டும்தான் நடக்குது. அப்ப மீனவன் தாக்கப்படுகிறான். எங்கு போராட்டம் நடக்கிறது என்றால் ராமேஸ்வரத்தில் நடக்குது. ராமேஸ்வரத்தில் தாக்கப்பட்டால் ராமேஸ்வரம் நடக்குது. நாகப்பட்டினம் தாக்கப்பட்டால் நாகப்பட்டினம் நடக்குது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடந்ததில்லை. அப்ப கூடங்குளம் அணு உலையை நிறுவே என்கிறான். அதற்கு போராட்டம் நடக்கிறது. எங்கென்று பார்த்தால் தூத்துக்குடி என்ற ஒரு மாவட்டத்தில் மட்டும். அப்ப கெயில் என்ற எரிவாயு குழாயை பதிப்பேன் என்கிறது அரசு, மத்திய அரசு. அதற்கு எதிராகவும் போராட்டம் நடக்கிறது. எங்கென்று பார்த்தால் கோவை மண்டலத்தில் மட்டும்தான். கோவை, திருப்பூர் என்ற 2 மண்டலத்தில் மட்டும்தான். அப்ப தமிழகம் தழுவி இதுவரை எந்த போராட்டம் நடந்திருக்கிறது இந்த இனத்தின் பிரச்சனைக்காக என்று எண்ணி பார்த்தால் அன்பு மக்களே, வரலாற்றில் 2 முறைதான் தமிழகம் தழுவி பிரச்சனை போராட்டம் நடந்திருக்குது. ஒன்று கருணாநிதி கைதுக்கு, இன்னொன்று ஜெயலலிதா கைதுக்கு. இந்த இனத்துக்கு என்ன சிக்கல்? உனக்கும் எனக்கும் என்ன சிக்கல் தெரியல. அதுதான் சிக்கல், பெருஞ்சிக்கல். நினைச்சு பாரு, உலகத்தில் எந்த மொழிவழி தேசத்துக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது உண்டு? சொந்த இடத்து மக்களை வீதியில் கூட்டி வைத்து நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தாய்மொழி தமிழ், நம் தாய்மொழி தமிழை பேசுவதான் நமக்கு பெருமை என்று பேச வேண்டிய இழிவான நிலை உலகில் எங்கு வந்தது? சொந்த தலைவனை அடையாளம் காட்டி நம் தலைவர் பிரபாகரன், நம்ம தலைவர் பிரபாகரன் என்று பேச வேண்டிய இழிநிலை எங்கு வந்தது? நினைச்சு பாரு. ஈழத்தில் அந்த மக்கள் கொண்டளிக்கப்பட்டால் இலங்கை பிரச்சனை இலங்கையோடு முடிந்துவிடும். அதனால்தான் அன்பு மக்களை இன்றைக்கு நாதியற்று நிற்கிறது. எவ்வளவு நாடகம் அரங்கெடுத்து, எவ்வளவு நாடகம். புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா ஜி.கே. வாசன் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பித்து நேற்றைய தினம் தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம், விவசாய கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அன்பு மக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. கடந்த 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான விவசாயத்தை கொலை செய்து கொண்டு செத்தான். பல்லாயிரக்கணக்கான விவசாயி. இங்கு பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறையில் அப்துல் ரஹ்மான் என்ற விவசாயி தன் தூக்கு போட்டு விட்டு அந்த பயிருக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இஸ்லாத்தை தழுவி இருக்கிற அருமை உறவுகளுக்கு நன்றாக தெரியும். இஸ்லாம் என்ற மதத்தை தழுவி இருப்பவர்கள் ஒருபோதும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க. அப்படி தற்கொலை செய்து கொண்டால் மதத்திற்கு துரோகி என்று பொருள். அது தெரிந்தும் அப்துல் ரஹ்மான் என்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்டு செத்தான். காரணம், அவன் கண்முன்னே வாடிய கவிதை கண்டு வாடி செத்தான். அப்போது ஐயா வாசன் எங்க இருந்தாங்க? மீத்தேன் திட்டத்தை கடந்த ஆட்சி தானே பண்ணாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அப்போது அனுமதி கொடுத்த போது இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன் என்று ஐயா வாசன் பேசியது உண்டா? இல்லையே. அன்றைக்கு வாய்மொழி மௌனமாக இருந்து விட்டு இன்றைக்கு என்ன விவசாயிக்கு போராட்டம்? விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று மன்மோகன் சிங் பேசிய போது அதற்கு கண்டனம் தெரிவித்து அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்திருந்தா உண்மையிலேயே உனக்கு நோக்கம் இருக்குது. அன்னைக்கு வாயில கொள்கட்டம் சின்னமே இருந்து விட்டு இன்னைக்கு என்ன? நீ ஒரு முறை கெட்டு போனதான். அதுக்கு பிறகு எவ்வளவு தூரம் 10 வேஷம் போட்டாலும் ஆகாது. அந்த பக்கம் போன பல சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற கட்சிகள், ஒரு கட்சியின் சித்தாந்தங்கள் மக்கள் நலனுக்கு முரணாக நிற்கிறது. மற்ற கட்சிகளின் சித்தாந்தங்கள் அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக கட்சி நிற்கிறது. அப்படிப்பட்ட கட்சிகளை ஒன்று இங்கு மட்டுமே இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஊர்ல விட்டுட்டு வேற எந்த ஊர்ல பேசினாலும் அது பூட்டின வீட்டுக்கு மட்டும் சத்தம் போடுற கதையாயிடும். அதனால இங்க பேசுறோம். அந்த மார்க்சிய கட்சியை சேர்ந்த அம்மா வாசிக்கு சமீபத்தில் பேட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன பேட்டி? இலங்கையில் நடக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா, தமிழ்நாட்டில் பிரச்சனையா இல்லையா என்று கேட்கிறாங்க. அவங்க சொல்றதோட பொருள் புரியுதா?
ஏன் அடுத்த நாட்டில் பேசப்படுற பிரச்சனைக்கு நீ பேசுறேன் என்று கேட்கிறாங்க. எப்படி மொழி, இனம், கடல், கண்டம் எல்லாவற்றையும் கடந்ததான் கம்யூனிசம். ஆனா அடுத்த நாட்டு பிரச்சனை ஏன் பேசுறேன்னு கேட்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கிறார், அடுத்த நாட்டை சேர்ந்த பிரபாகரன் ஏன் தலைவராக என்று கேட்கிறார். அவர்கிட்ட திருப்பி கேட்கணும், நீங்க என்ன கால் மார்க்ஸ் காரைக்குடியில் பிறந்தவன் நினைச்சிருக்கீங்களா என்று நினைச்சு பாரு. சீமான் எந்த சாதி கேட்போம், யார் கம்யூனிஸ்ட். சாதி இல்லை என்று பேசுற எங்களுக்கு பேர் பாசிஸ்ட், சீமான் என்ன சாதி என்று கேட்கிற பேர் கம்யூனிஸ்ட். எவ்வளவு பெரிய கூத்து. இலங்கையிலிருந்து ஈழம் பிரிந்தது பிரிவினவாதம் என்று பேசுற, ஈழம் பிரிவதை பிரிய வேண்டும் என்று கேட்டா பிரிவினவாதம் என்று பேசுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்படி என்றால் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வலியுறுத்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று சேர வேண்டிய தருணம் இது என்று சொல்றாங்க. அப்படி என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சேர வேண்டியதானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரே சித்தாந்தம், ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒன்றாவே கூட்டணிக்குள்ள போறீங்க, ஒன்னாவே வெளில வரீங்க, ஒன்னாவே உண்டியல் கொடுக்குறீங்க, ஒன்னாவே பிச்சை எடுக்கிறீங்க, ஒன்னாவே என்ன கேடு உங்களுக்கு? ஏ அதனை கேட்டா அதுக்கு அம்மா வாசிக்கு பதில் வச்சுக்கிறாங்க. எங்களுக்குள்ள தத்துவார்த்த இடைவெளி இருக்குது, தத்துவார்த்த இடைவெளி. அற்ப அரசியல் தத்துவார்த்த இடைவெளிக்காக ஒன்று சென்று நிற்க முடியாது என்றால் எமது இனத்தை கொண்டளித்த சிங்களன், எமது பரம்பரை எதை தென்மாதி தென்மை எதை சிங்கள நாடு, நான் எப்படி ஒரு நாட்டின் கீழே இருப்பது? இதானது கேள்வி. இலங்கையிலிருந்து தமிழீழம் பிரிவதை பிரிவினவாதம் என்றால் அதனை விட கொடிய பிரிவினவாதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்தது. இனி பேச முடியாது. இந்த கம்யூனிஸ்ட் கோட்டை திருத்த பண்ணி பேசக்கூடாது, அதெல்லாம் விழுந்துச்சு பெரிய ஓட்டை, முடிஞ்சு போச்சு. யார் கம்யூனிஸ்ட்? நாங்க தான் கம்யூனிஸ்ட், உண்மையான கம்யூனிஸ்ட் நாங்க தான். நினைச்சு பாரு. ஆதில் பார்ப்பான் வழங்கினான், நாங்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் சூத்திரர்கள் என்று சொன்னா, கிரேக்கம் சொன்னா நாங்கள் குடிமக்கள் மற்றவர்கள் வந்தவர்கள் என்று சொன்னா, அரேபியன் சொன்னா நாங்கள் பேச தெரிந்தவர்கள் மற்றவர்கள் ஊழியர்கள் என்று சொன்னா, சீனன் சொன்னா நாங்கள் சீனர்கள் மற்றவர்கள் பிசாசுகள் என்று சொன்னா, இப்படி எல்லோரும் தன் மொழி பரிது, தன் மக்கள் பரிது, தன் நாடு பரிது என்ற காலத்திலே நமது தமிழ் பாட்டன் கணியன் பூங்குன்றா பாடினான், யாரும் ஒரே யாவரும் கேள், உலகம் எமது, உலகத்துள்ள எவரும் எமது உறவுக்காரர் என்று முழங்கினான். அவன் மட்டுமா மனிதரை சாதி பார்த்து பிரிக்க காலத்திலே நமது பாட்டன் பாட்டி பாடினான், காக்கையும் குருவியும் எங்கள் சாதி என்று பாடினான். அதே போல நமது பாட்டன் வள்ளலாறு பாடினான், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினான். தன் வயிற்றுக்கு உணவு கொடுத்து விட்டால் போதும், உண்டு வழங்கி விடலாம் என்ற காலத்தில் நமது பாட்டன் வள்ளுவன் பாடினா, பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்று பாடினான். இதற்கு மேல என்ன கம்யூனிசம்? உலகத்தில் உள்ள மாந்தர் எல்லாம் வீடு கட்டுற போது வீட்டுக்கு வெளியே நாயை கட்டினான், தமிழன் ஒருவன் தான் திண்ணையை கட்டினான். இதுக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லி பார்ப்போம். என் முன்னோர்கள் எமது வழிகாட்டிகள் மட்டும்தான் கம்யூனிஸ்டா? நாங்களும் தான் அன்பு மக்களை, நாங்களும் தான். முல்லை பெரியார் அணை உரிமை மலையாளிக்கு சொந்தம், பாலாறு தெலுங்குக்கு சொந்தம், காவிரி நீர் கர்நாடகாவுக்கு சொந்தம், தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் மூவருக்கும் சொந்தம். கேரளாவை மலையாளி ஆழ்வான், ஆந்திராவை தெலுங்கு ஆழ்வான், கர்நாடகாவை கன்னட ஆழ்வான், தமிழ்நாட்டை மூவரும் ஆழ்வான். ஆளை நாங்களே கூப்பிடுவோம். இதுக்கு மேல என்ன கம்யூனிஸ்ட் இருக்குது? இதுக்கு மேல என்ன கம்யூனிஸ்ட் இருக்குது? போலி தத்துவம். உன் தத்துவம் சரியானது, நீ போலியா நிக்கிற, கம்யூனிஸ்டுக்கு எதிராக நிக்குது. உனக்கு லெனின் தெரியுமா? லெனினே அந்த லெனின் சொல்றாரு, ஒரு பிரிந்து போகும் தேசத்தின் பிரிந்து போகிற தன்னுரிமை என்பதன் புறப்புரிமை. இந்த உரிமையை தர மறுப்பவன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது, ஒரு குடிமகனாக கூட இருக்க முடியாது என்று சொல்றார். அதே லெனின் முழங்குகிறார், விவாகரத்து உரிமையை ஆதரிப்பதை குடும்ப உறவுகளுக்கு எதிரானது என்று சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அதே போல ஒரு இனத்தின் விடுதலையை பிரிவினவாதம் என்று சொல்வதும் என்று சொல்றார். அது தெரியுமா எவருக்காவது? சிவப்பு தண்டு போட்டா கம்யூனிஸ்ட் நடப்பா? காலத்தின் கொடுமை, காலத்தின் கொடுமை. இவங்க இப்படி வச்சு அந்த பக்கம் போனா பாரதிய ஜனதா அவங்க சொல்றாங்க, கோடி உறுப்பினர்கள் சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம். நீங்க கோடி உறுப்பினர் சத்தியமா சேர்க்கலாம், ஆனா எப்படி சேர்க்கணும்? ஆடு மாடு இதெல்லாம் கட்சி சேர்க்கணும். என்ன கொள்கை உனக்கு இருக்குது பாரதிய ஜனதாவில்? என் அன்பு மக்களே, குடி நிற்கிற பல்லாயிரக்கணக்கில் குடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, நாங்கள் பாரதிய ஜனதா பேசினா பேசாதங்கிறான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நாம் இந்து, தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்றாரு கச்சராஜா. அப்படின்னா ஈழத்தை செத்து போன 1.25 லட்சம் தமிழர்ல 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொண்டளித்தவன் ராஜபக்சே. 1 லட்சம் இந்துக்களை கொண்டளித்த ராஜபக்சேவை இன்றைக்கு திருப்பதி கோயிலுக்குள்ள எப்படி விட்ட சொல்லு பாப்போம். இல்லாத ராமர் கோயிலை சொல்லி பாபர் மசூதியை இடித்த நீ இருக்கிற கோயிலை புற அடிச்சான ராஜபக்சே அந்த மண்ணில, அவனை எதுக்கு விட்ட? இந்த கேள்விக்கு பதில் இருக்குதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு என் மண்ணில் இந்துத்துவம் பேசு, நீ சரியான ஆள் தான்.
அப்புறம் என்ன இந்துத்துவா? என்ன கொள்கை இருக்குது பிஜேபிக்கு? சொல்றாங்க 5 முறை பெட்ரோல் விலையை குறைச்சிட்டோம். இது சாதனை இல்லையா? என் அன்பு மக்களையும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பெட்ரோல் விலை ஏறப்ப என்ன சொல்றாங்க? அதற்கு நாங்க காரணம் இல்ல, எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றது. அப்ப இறங்கிச்சான்னு சொல்றாங்க, அது எண்ணெய் நிறுவனம் காரணம் இல்ல, இது மோடி அரசு சாதனை தான் காரணம். சொன்ன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கடா, ரெண்டையும் சொன்னா என்ன அர்த்தம்? இது முரண்பாடு இல்லையா? அன்பு மக்களை குடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் இன்றைக்கு வரை இந்த நாட்டில் இருக்கிற 60 கோடி மக்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை. ஆனாலும் அன்பு மக்களே, விஜய் நாட்டிற்கு 450 கோடியை கொட்டி கொடுக்கிறது இந்திய பெருந்தேசம். இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? 500 காசுக்கு